ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் உங்கள் மீனா. குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கு படிக்கிறீங்களா? அப்போ இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமோட சிலபஸ் அண்ட் அந்த சிலபஸ் எந்த லெசனில் கவர் ஆகுதுன்னு வேர் டு ஸ்டடி. இது உங்களுக்கு தெரியலனா நோ ப்ராப்ளம். நம்ம சேனலில் டிபிகே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு பார்க்க போகிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்படி ஆன்சர் தெரியல, இல்லை அந்த ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது? அண்ட் செகண்ட் கொஷின், அடிப்படை கடமைகள் எந்த திருத்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டது? அண்ட் தேர்ட் கொஷின், அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் எது? அண்ட் ஃபோர்த் கொஷின், இந்தியா என்ன வகை நாடு? அண்ட் ஃபிஃப்த் கொஷின், ஆர்டிகல் 356 என்றால் என்ன? ஓகேவா, வாங்க லெசன்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், அப்புறம் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அப்புறம் நடுவண் மற்றும் மாநில அரசு உறவுகள் மற்றும் அவசர நிலையை தெரிஞ்சுக்க போகிறோம். அறிமுகம் பாருங்க. ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை இருக்கு, எந்த அடிப்படை கொள்கையில செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. ஸோ இது ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை எங்கே ஃபர்ஸ்ட் உருவாச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுல தான் உருவாச்சு. அடுத்து அரசியலமைப்போட அவசியம் என்னன்னா, எல்லா மக்களாட்சி நடக்கிற நாடுமே அவங்களே ரூல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட சமூகத்தோட அடிப்படை தன்மை, நம்ம சொசைட்டியோட பேசிக் தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அரசியலமைப்பு கண்டிப்பாக வேணும். இதுதான் அரசியலமைப்போட அவசியம். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு நமக்கு ரொம்ப ஈஸியாக உருவாகிடல. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க நம்மளுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் நமக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு. அது எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது. ஸோ அரசியலமைப்பு எப்படி உருவாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க அப்படின்னா, அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே உருவாக்குறாங்க. எந்த ஆண்டுனா 1946. ஸோ இந்த நிர்ணய சபையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர், அப்புறம் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க. ஸோ 292 பேர் மாகாண பிரதிநிதி, சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர் 93 பேர். அப்போ மன்னராட்சி நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த சுதேச அரசு அதுலேருந்து 93 பேர், அப்புறம் மாகாண்மை முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர், அப்புறம் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தவங்க. ஸோ மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடந்துச்சு. ஸோ அரசியல் நிர்ணய சபை எப்போ உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. அப்புறம் இதோட தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா இருக்காரு. ஸோ அவர் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கும்போது இறந்துடுறாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிர்ணய சபையோட தலைவராகிறாங்க. ஸோ சச்சிதானந்தா சின்ஹா தற்காலிக தலைவர், அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் தலைவராகிறாரு. அதுக்கப்புறம் ஹெச்சி முகர்ஜி, அப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நான் இந்த லெசனில் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தலைவர், நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர்கள் ஹெச்சி முகர்ஜி, அப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரி. இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாள் நடக்குது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஸோ இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வாக 166 நாள் நடக்குது.
ஸோ 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் சிலது மட்டும் ஏற்றுக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை வந்து பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் படி மேற்கொள்கிறாங்க. ஸோ அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு இன்னும் நிறைய குழு வந்து உருவாக்குவோம், இன்னும் ஒரு நிறைய குழு வந்து நம்ம அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு இருக்குது. அதோட தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அவரோட தலைமைக்கு கீழே தான் சட்டம் உருவாகுது. ஸோ இதனால தான் நம்ம வந்து இவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சட்ட வரைவு குழு தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இவரோட தலைமைக்கு கீழே தான் அரசியலமைப்பு உருவாகுது. அப்படின்றதால தான் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கரை வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அரசியலமைப்பை எழுதிட்டு நிறைய டிஸ்கஷன் வைக்கிறாங்க. நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணும்போது ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், அப்புறம் 8 அட்டவணைகள். ஓகேவா? இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்ன ஃபைனல் பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது? அதுக்கு ஆன்சர் வந்து ஜனவரி 26, 1950. எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949. ஸோ 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிறாங்க. ஏன் ஆனால் ஜனவரி 26 வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, 1929 லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். ஸோ அதில் நேரு என்ன சொல்லியிருப்பார்னா, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அவங்கள நோக்கி, நீங்கள் என்ன எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறது, நாங்களே வந்து சுதந்திரம் அடைச்சிக்கிறோம், நாங்களே வந்து பூர்ண சுயராஜ்யத்தை அடைஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லி நேரு ஒரு அறிக்கை மாதிரி விட்டிருப்பார். ஸோ 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். அதுக்கப்புறம் வர இயர்ஸ்லலாம் ஜனவரி 26 வந்து சுதந்திர நாளாகவே கொண்டாடுவாங்க. 1930 அதை சுதந்திர நாளாகவே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம அரசியலமைப்பு வந்து அது ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்றதால ஜனவரி 26 வந்து அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதப்பட்டது. ஸோ இதை 3 கொஷினாக கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் யார் எழுதினார்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. என்ன பாணியில் எழுதினார்னா இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதினார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். இருக்கிறதுலே உலகத்தில் இருக்க எல்லா அரசியலமைப்பு சட்டத்தோட நீளமானது இது. ஸோ இதில் நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து எல்லா அரசியலமைப்பு மற்ற நாடுகள்லேருந்து, எத்தனை நாடுகள்லேருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா 60 நாடுகளோட அரசியலமைப்பு கருத்துக்களையும் எடுத்து நம்மளோட அரசியலமைப்பு உருவாகி இருக்கும். இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும், நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். ஸோ நெகிழாத்தன்மை அப்படின்னா ஒரு சில சட்டங்களை வந்து நம்ம மாற்றவே முடியாது, சிலது நெகிழும் தன்மை, அதாவது நம்ம மாற்றிக்கலாம், திருத்திக்கலாம் அப்படின்றது தான் இது சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூட்டாட்சி முறை. நடுவண் அரசு மாநில அரசு கூட ஒரு கூட்டாட்சி முறை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. இந்தியா ஒரு எந்த சமயத்தையும் சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுதந்திரமான நீதித்துறையை கொடுக்குது. அதுக்கப்புறம் 18 வயசு நிரம்பிய எல்லாருமே எப்படி சொல்கிறது, எந்த பாகுபாடுமே இல்லாமல் வாக்குரிமை செலுத்தலாம். இதெல்லாம் நம்ம அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள். அடுத்தது பாருங்கள், முகவுரை. முகவுரை வந்து இப்போ முகவுரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் ஒரு இன்டெக்ஸ் பேஜ் இருக்கும், அந்த புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த இன்டெக்ஸ் பேஜில் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி அரசியலமைப்பு, நம்மளோட அரசியலமைப்பு உள்ளே என்ன இருக்குது, எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம முகவுரையில் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை தான் முகவுரை.
முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அப்படி இல்லைன்னா முன்னுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட கொள்கை நோக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முகவுரை. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் தான், அவர் ஒரு குறிக்கோள் தீர்மானம் அறிவிச்சிருப்பார், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட முகவுரை இருக்கும். அடுத்தது பாருங்க, முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது. ஸோ இதுவுமே ஒரு கொஷினாக கேட்கலாம். முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா ஒரு முறை. எந்த ஆண்டு அப்படின்னா 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் திருத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதர்மம் சமய சார்பினை ஒருமைப்பாடு இந்த 3 புதிய சொல்லும் சேர்த்துருக்காங்க. அடுத்தது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொல்லோட ஆரம்பிக்கிற முகவுரையாக இருக்குது இது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற ஆரம்பிக்கிறதால இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. ஓகேவா, நான் இது வந்து 4th கொஸ்டினாக கேட்டிருப்பேன். இந்தியா என்ன வகை நாடு அப்படின்னா இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. ஸோ இறையாண்மைனா நம்ம வந்து யாரோட கட்டுப்பாட்டு, எந்த நாட்டோட கட்டுப்பாட்டு கீழே இல்லை, எந்த முடிவெடுக்கலாம் நம்ம இந்தியா ஓனாகவே எடுத்துக்கலாம் அப்படின்றது இறையாண்மை. சமதர்மம் அப்படின்னா எல்லாருக்கும் சமமான ஒரு நீதியை வந்து வழங்குறது. பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே சமமான நீதி கிடைக்கும் அப்படின்றது சமதர்மம். மத சார்பற்றனா நம்ம வந்து எந்த ஒரு மதத்தையுமே சார்ந்து இல்லை. இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது கிடையாது, எல்லா மதத்தையுமே ஆதரிக்கிற நாடு. இந்திய குடிமகனாக இருக்கிற எல்லாரோட மதத்தையும் ஆதரிக்கிற நாடு வந்து இந்தியா. அடுத்தது ஜனநாயகம் அப்படின்னா மக்களாட்சி. ஜனநாயக நாடுனாவே மக்களாட்சி தான். அடுத்தது குடியரசு அப்படின்னா மன்னர், இந்த பரம்பரையாக மன்னர் பரம்பரை ஆட்சியில் இருந்த நாம் வந்து மக்களாட்சிக்கு வந்திருக்கோம், மக்கள் முடிவு பண்ணுறது தான் இங்கே ஆட்சி அப்படின்ற நிலைமை இருக்குது அப்படின்னா அது குடியரசு. ஸோ இந்தியா என்ன வகை நாடு அப்படின்றதுக்கு இதுதான் ஆன்சர். இறையாண்மை சமதர்மம் மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. இது வந்து நம்ம அரசியலமைப்போட முகவுரையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது இதன் நோக்கம். ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம், அதுதான் வந்து இதோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பாக்ஸ் கொஷின். இது இம்பார்ட்டன்ட். நான் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான், இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பேஸில் தான் இந்த லெசனில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஸோ 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி நடக்குது. அங்கே வந்து முழக்கமாக என்ன இருக்குன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம முகவுரையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், குடியுரிமை சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். சிட்டிசன் அப்படின்ற சிவிஸ் சொல் வந்து எந்த மொழியிலேருந்து கிடச்சிது அப்படின்னா லத்தீன் சொல். இதுக்கு பொருள் வந்து நகர அரசியல் வாசிப்பவர் அப்படின்னு சொல்லி பொருள். ஸோ இந்தியா ஃபுல்லாகவே ஒற்றை குடியுரிமை தான். இந்திய அரசியலமைப்பு பகுதி 2 குடியுரிமை எதில் சொல்லியிருக்காங்கன்னா பகுதி 2 சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரை குடியுரிமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 2ல் இதுவுமே ஒரு கொஷினாக கேட்கலாம். குடியுரிமை எந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க, எந்த சட்டப்பிரிவுலேருந்து எந்த சட்டப்பிரிவு இருக்கும் அப்படின்னா சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும். அடுத்து பாருங்கள், குடியுரிமை சட்டம். ஸோ இந்திய அரசியலமைப்பு நமக்கு நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் குடியுரிமை சட்டம் வந்து எப்போ ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1955
இயற்றப்படுது. இந்த சட்டம் வந்து அரசியல் அமைப்பால் வந்து 9 முறை திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியுரிமை பெறுதல் அப்படின்னு இந்த குடியுரிமை சட்டத்தின்படி 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமையை பெற முடியும். 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தின்படி எப்படிலாம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறப்பின் மூலம் பெறலாம். ஸோ நம்ம நாடு எப்போ குடியரசு ஆச்சோ அதுலேருந்து அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே, அதுக்கப்புறம் இந்தியாவில் பிறக்கிற எல்லாருக்குமே குடியுரிமை உண்டு. அடுத்து வம்சாவளி மூலம். வம்சாவளினா தந்தையோ, ஸோ வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தரோட தந்தை வந்து அவர் பிறக்கும்போது இந்திய குடிமகனாக இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து வெளிநாட்டில் பிறக்கிறாரு, ஆனால் அவரோட தந்தை வந்து அவர் பிறந்த டைமில் இந்திய குடிமகனாக தான் இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தையுமே இந்திய குடிமகன் தான். அடுத்து பதிவின் மூலம். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியும் வாங்கலாம். அப்புறம் இயல்புரிமை மூலம் விண்ணப்பம் கோரி அதன் மூலியமாக வாங்கலாம். அடுத்து பிரதேச நாடுகளில் இணைவின் மூலம். ஸோ மற்ற நாட்டை வந்து நம்ம இணைக்கிறோம், நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸில் இணைக்கிறோம் அப்படின்னும் போது மற்ற நாடு வந்து நம்ம நாடோட இணையுது அப்படின்னா தன்னாலே இந்திய குடிமகனாக ஆகிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இலங்கை இருக்குது. இலங்கை வந்து நாளைக்கே இந்தியாவோட இணையுது, இந்திய மக்களாக ஆயிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் இந்திய குடிமக்கள் தான். அடுத்தது குடியுரிமை இழத்தல். ஸோ எப்படிலாம் குடியுரிமை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி எப்படி இழப்பாங்க அப்படின்றது ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு குடிமகன் வந்து தானாகவே முன் வந்து இழந்துடலாம். அடுத்தது வேறு ஒரு நாட்டில் நம்ம குடியுரிமை வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதன்படி நம்ம குடியுரிமை இழந்துடலாம். அடுத்தது இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன். ஸோ இயல்புரிமை அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏதோ மோசடியோ தப்பான ஒரு ஆளாவோ இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து குற்றம் புரிந்தவர் அப்படின்னு முடிவு பண்ணி நடுவண் அரசு, மத்திய அரசு வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளோட குடியுரிமையை இழக்க செஞ்சிடும். ஸோ குடியுரிமை பெறும் வழிகள் வந்து 5, குடியுரிமை இழக்கும் வழிகள் வந்து 3. அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 இருக்கு இல்லையா, பகுதி 3 12 to 35 வரை இருக்க சட்டப்பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமை பற்றி கூறுகின்றன. ஸோ பகுதி 1 வந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசம் எல்லை வரையறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பகுதி 1. இது வந்து சட்டப்பிரிவு 1 to 4 வரைக்கும் இருக்குது. அடுத்து பகுதி 2 வந்து குடியுரிமை சட்டப்பிரிவு. ஸோ குடியுரிமை பற்றி கொடுத்துருப்பாங்க பகுதி 2ல். சட்டப்பிரிவு 5 to 11 வரைக்கும். அடுத்தது அடிப்படை உரிமை தான் பகுதி 3ல் வருது. 12 to 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் தான். ஸோ நம்ம அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து நமக்கு அடிப்படை உரிமையை எடுத்திருப்போம். அடுத்தது பாருங்கள், முதல்ல வந்து 7 அடிப்படை உரிமை வழங்கியிருக்காங்க. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமை வந்து பகுதி 3ல் இருக்கு இல்லையா, இந்த பகுதி 3 வந்து இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மகா சாசனம் எது அப்படின்னா அரசியலமைப்பு பகுதி 3. ஓகேவா. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது எதுனா சட்டப்பிரிவு 32. ஸோ நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை வந்து நீதி பேராணை. நீதிமன்ற முத்திரையோட ஒரு கோர்ட் வந்து ஒரு கட்டளை வெளியிடுது, ஒரு ஆணை பிறப்பிக்குது அப்படின்னா அதை நீதி பேராணை சொல்லுவாங்க. ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் 5 நீதி பேராண்மை இருக்குது. 5 நீதி பேராண்மை வெளியிட அதிகாரம் இருக்குது. இது மாதிரியான நீதி பேராண்மையை வெளியிட்டு மக்களோட உரிமையெல்லாம் காப்பாற்றுறதால, ஸோ மக்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் காப்பாற்றுற கடமை வந்து உச்ச நீதிமன்றத்தோடது. ஸோ இதனால தான் உச்ச நீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே ஒரு கொஷினாக கேட்க சான்ஸ் இருக்குது. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுனா உச்ச நீதிமன்றம். ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்தது எத்தனை ஆணைகள்
அதிகாரம் பெற்றிருக்காங்க. ரெண்டும் இணைந்துன்னா 5 வகையான நீதி பேராணைகளுக்கு அதிகாரம் பெற்றிருக்காங்க. அடுத்தது டாக்டர் BR அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும். ஸோ இது நான் வந்து 3rd கொஷினாக கேட்டிருப்பேன். அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் எது அப்படின்னா சட்டப்பிரிவு 32. எதனால் வந்து இது இதயமும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டப்பிரிவு 32 யூஸ் பண்ணி நம்மளோட அடிப்படை உரிமை வந்து நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோர்ட்டுக்கு போய் அதை நம்மளால் வாங்க முடியும். நம்மளோட அடிப்படை உரிமையை வந்து வாங்கிக்கலாம். அப்படின்றதால தான் அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்லி இந்த சட்டப்பிரிவு 32 வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பார். டாக்டர் BR அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5 நீதி பேராணை இருக்கு இல்லையா, அது என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ இதை தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே ஒரு கொஷினாக கேட்கலாம். ஆட்கொணர்வு நீதி பேராண்மை வந்து ஹைபிஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை வந்து கைது செய்கிறாங்க, ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை வந்து பாதுகாக்குது. அடுத்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, இது மேண்டம்ஸ். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்படுத்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். மனுதாரர் வந்து அவரோட வேலை நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் சட்ட உதவியோட வந்து அதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, கீழ் நீதிமன்றம் இருக்குது அப்படின்னா அதோட எல்லை என்னவோ அதுக்குள்ளே தான் அதோட அதிகாரம் செல்லுபடியாகும். அதை தாண்டி வேலை செய்கிறத வந்து தடுக்கிறது தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து ஆவண கேட்பு பேராணை, உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஸோ உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு ஆவணம் தேவை, அது நியாயமான பரிசீலனைக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த ஆவண கேட்பு பேராண்மையை விதித்து அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த பேராணை எதுக்கு அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை, ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சட்டத்தை மீறி அதை வந்து நம்மளால் ஆக்குப்பை பண்ண முடியாது. இதுதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அடுத்தது பாருங்கள், அடிப்படை உரிமையை கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை 1, சமத்துவ உரிமை 2, சுதந்திர உரிமை 3, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 4, சமய சார்பு உரிமை, அடுத்து கல்வி கலாச்சார உரிமை, அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ அது என்னென்ன பிரிவு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சமத்துவ உரிமை பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ இப்போ இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லவ்வர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாரையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க. ஸோ காதலர் தினம் எப்போனா February 14, பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா எந்த பிரிவினையுமே பார்க்க மாட்டாங்க, பிரிவு 14 February 14 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிவு 15. பிரிவு 15 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மதம், இனம், ஜாதி, அவங்க இருக்கிற இடம் எதை முடிவு பண்ணியும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிவு 16 வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு. ஒரு வேலை நடக்கிற இடம் இருக்குது அப்படின்னா ஆண் பெண் எந்த கேஸ்டாக இருக்காங்க யாராக இருந்தாலும் சம வாய்ப்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆமை புகுந்த வீடு எழாது, உட்படாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ எழாது பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டம். ஸோ நம்ம இராணுவத்தில் இருக்கோம், இல்லை படித்த பட்டம் இருக்குது, நம்ம படித்து வாங்கின பட்டம் இருக்குது அப்படின்றத தவிர மற்ற எந்த பட்டமுமே இருக்கக்கூடாது, அதை நீக்கிறது தான் இந்த பிரிவு 18. ஓகே, அடுத்தது சுதந்திர உரிமை பாருங்கள். இந்தியாவில் எல்லாருக்குமே பேச்சுரிமை, கருத்து, நமக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதை சொல்கிற உரிமையோ, ஒரு இடத்துல கூட்டம் கூடணுன்னா அதுக்கான உரிமையோ, சங்கம் தொடங்கிறதுக்கு உரிமை, எல்லாமே நம்ம எங்கே இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே இருந்துக்கலாம், தொழில் செஞ்சுக்கலாம், இதுக்கான உரிமை வந்து இந்தியாவில் இருக்குது. இதை சொல்கிறது தான் பிரிவு 19 இந்த உரிமை கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து
பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ நம்ம ஒரு ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை செய்யல அப்படின்னா அதுலேருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பிரிவு 20. அடுத்து பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ நம்மளோட லைஃபுக்கு நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பிரிவு 21. அடுத்து பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தொடக்க கல்வினா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிப்போம், ஏபிசிடி தான் படிப்போம் இல்லையா. ஸோ அப்போ பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஸோ இப்போ ஒரு கேஸ் இருக்குது, அதில் அரெஸ்ட் பண்ணி எப்படி சொல்கிறது, தப்பான கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதுலேருந்து பாதுகாப்பு பெறதுக்கான உரிமை வந்து இந்த பிரிவு 22 கொடுக்குது. அடுத்து பாருங்கள், 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதில் 2 பிரிவு இருக்குது, பிரிவு 23 பிரிவு 24. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ இந்த கொத்தடிமைனாலே தெரியும், நமக்கு எதுக்கான நேரமே கொடுக்காம, இப்போ 24 மணி நேரம் இருக்குன்னா அதில் 1 மணி நேரம் சாப்பிட்ற நேரம் மட்டும் விட்டுட்டு 23 மணி நேரமும் வேலை வாங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, இதை தடுக்கிறது வந்து பிரிவு 23. அடுத்து பிரிவு 24 வந்து தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஸோ இப்போ தொழிற்சாலை இருக்குது, ஆபத்தான ஒரு பிளேஸ், அந்த ஆபத்தான பிளேஸ் இந்த சுரங்கம், இந்த பள்ளம் வெட்டுற இடம், இந்த மாதிரி இடம் எல்லாமே ஆபத்தான பிளேஸ். அந்த பட்டாசு தயாரிக்கிற இடம், இது எல்லாமே ஆபத்தான இடம் தான். இந்த மாதிரி இடத்துல குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது. இது வந்து பிரிவு 24 சொல்லுது. அடுத்து சமய சார்பு உரிமை பாருங்கள், பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஸோ பிரிவு 25 வந்து நம்ம எந்த சமயத்தில் வேணால் இருந்துக்கலாம், அதை ஏற்றுக்கிற உரிமையும் இருக்குது நமக்கு. அப்புறம் அதை பின்பற்றி பரப்புகிற உரிமை. அடுத்தது பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ நம்மளோட சமயத்துக்கு என்ன விவகாரம் வேணும் அதை நம்மளே ரூல் பண்ணிக்கலான்றதை பிரிவு 26 சொல்லுது. அடுத்து பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புகிறோம் அப்படின்னா அதுக்கான வரி செலுத்த தேவையில்லை. நம்மளோட மதத்தை இப்போ பரப்பணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வரி செலுத்த தேவையில்லை. அடுத்து பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஸோ இப்போ வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனம் இருக்குது, ஒரு இடம், ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு மத சார்பான விஷயம் நடக்குது அப்படின்னா அது நமக்கு வேணும்னா நம்ம கலந்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ அதுக்கான உரிமை வந்து பிரிவு 28 கொடுக்குது. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது பிரிவு 32. ஸோ பிரிவு 32 வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டும் தீர்வு காணும் உரிமை வந்து பிரிவு 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட அடிப்படை உரிமை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம நீதிமன்றத்தை வந்து அணுகி உரிமையை பெறலாம். அடுத்து பாருங்கள், இது பாக்ஸ் கொஷின், இது இம்பார்ட்டன்ட். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிப்படை உரிமையில் சொத்துரிமை இருந்திருக்கு. 1978ஆம் ஆண்டு தான் 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி நீக்கியிருக்காங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 7 பிரிவு 300Aவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. இது அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. எந்த பகுதினா பகுதி 7 பிரிவு 300Aவின் கீழ் வச்சுருக்காங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஸோ எப்போ அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஸோ ஒரு அவசர நிலையை அறிவிக்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு அவசர நிலையை அறிவிக்குது அப்படின்னா அப்போ வந்து அடிப்படை உரிமை தன்னாலே நிறுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடியரசுத் தலைவரோட இந்த ஆணையை வந்து நாடாளுமன்றம் கட்டாயமாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள்,
அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4ல் சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு வழிகாட்டி, நம்ம அரசியலமைப்புக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை. இது வந்து 3 பிரிவுகளாக இருக்குது. சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் இதை விவரிக்கிறார். ஸோ இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. புதுமையான சிறப்பு அம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதனை கூறுகிறார் அப்படின்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளையும் புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ அடிப்படை உரிமை வந்து நமக்கு அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து அயர்லாந்து நாட்டு அரசமைப்பிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்த அடிப்படை உரிமையை வந்து எப்படி சொல்கிறது, நீக்கவோ சுருக்கவோ முடியாது. ஆனால் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து இது வெறும் அரசுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான். ஸோ இதை பேஸ் பண்ணி கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இது. அடுத்த அடிப்படை உரிமை வந்து நீதிமன்ற சட்டத்தால் வந்து செயல்படுத்த முடியும். ஆனால் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை வந்து எந்த நீதிமன்றத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதல். இதுக்கு வந்து சட்ட ஒப்புதல் இருக்குது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து தார்மீக ஒப்புதல் மற்றும் ஒரு அரசியல் ஒப்புதலை வந்து தான் பெற்றிருக்கு. அடுத்த அடிப்படை உரிமை வந்து நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. ஸோ இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கொள்கைகள் வந்து செயல்படுத்தும் பொழுது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம போகும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பாக்ஸில் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நான் பாயிண்ட் பண்ணியிருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பாக்ஸில் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, அவ்வளோதான். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பிரிவு 21A வந்து அடிப்படை உரிமையாக சேர்த்துருக்காங்க. எப்போன்னா 2002ஆம் ஆண்டு பிரிவு 45 திருத்தி 21A கீழே வந்து அடிப்படை உரிமையாக சேர்த்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 வயசு உள்ளவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து தொடக்க கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடிப்படை கடமை. ஸோ நம்ம அடிப்படை உரிமை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம், அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுத்தோம். அடுத்த அடிப்படை கடமை வந்து எங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யா வந்து முன்னாள் சோவியத் யூனியனாக இருந்திருக்கு. நம்ம அங்கேருந்து தான் அடிப்படை கடமைகளை எடுத்திருக்கோம். ஸோ இது எப்போ சேர்க்கிறோம், ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாகும் போது அடிப்படை கடமைகள் கிடையாது. நம்ம எப்போ இதை சேர்க்குறோம் அப்படின்னா 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி இதை வந்து ஒரு பரிந்துரை செய்கிறாங்க. அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு பரிந்துரை செய்கிறத வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களோட பொறுப்புகளை சேர்க்குது. ஸோ அடிப்படை உரிமை, நம்ம குடிமக்களுக்கு உரிமை கொடுத்துருக்க மாதிரி குடிமக்களுக்கு சில கடமைகளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து சில கடமைகளை கொடுக்குறாங்க. ஸோ இந்த சட்ட திருத்தம் வந்து அரசியலமைப்பு பகுதி 4A என்று ஒரு புதிய பகுதியை சேர்க்குது. ஓகேவா? இந்த புதிய பகுதியில் 51A அப்படின்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது. இதில் குடிமக்களோட 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. ஸோ அடிப்படை கடமைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எந்த பகுதியில்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4Aல 51A அப்படின்ற பிரிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பட்டியல் பாருங்கள், என்ன நம்மளோட 11 கடமைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இந்திய குடிமகனாக இருக்கிற பட்சத்தில் அரசியலமைப்போ அதோட கொள்கை, தேசிய கொடி, தேசிய கீதம் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இப்போ நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கு எதெல்லாம் உயரிய நோக்கமாக இருந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததோ அதெல்லாம் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து அகிம்சை தான் ரொம்ப உயரிய நோக்கம். ஸோ அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவோட ஒற்றுமை, ஒருமைப்பாடு இது எல்லாமே நம்ம பாதுகாக்கிறது ஒரு குடிமகனோட அடிப்படை கடமை. அடுத்தது, நம்மளோட நாட்டுக்கு தேவைன்னும் போது
நம்ம வந்து தேச பணியாற்றுறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்ணை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்ணின் கண்ணியத்தை பாதுகாக்கணும். ஸோ வந்து ஒரு பெண் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எந்த ஊர் எந்த பிளேஸ் எதுவாக இருந்தாலுமே அவங்கள வந்து நம்ம கண்ணியமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். ஸோ நம்ம வந்து கலப்பு கலாச்சாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதை மதித்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் ஏரி, ஆறு, குளம், காடு இதை எல்லாமே மேம்படுத்தணும், பாதுகாக்கணும். இதுவுமே நம்மளோட கடமை தான். அடுத்து அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தம் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வன்முறையை கைவிட்டு பொது சொத்துல பாதுகாக்கணும். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, பொதுவான இடத்துல வருது அப்படிங்கும்போது ஸோ இது பொது சொத்து, இங்கே நம்ம வந்து வன்முறையில் ஈடுபட்டோம்னா இது பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அமைதியாக போகணும், வன்முறையை கைவிட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தது எது, நம்மளோட நாட்டுக்கு தேவையானது எதுன்னு பார்த்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இதான் இம்பார்ட்டன்ட். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு வந்து படிக்கிற வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தரணும். இது 11வது அடிப்படை கடமையில் சேர்க்கறதால தான் கே அப்படின்ற ஒரு லெட்டர், கே வந்து 11வது லெட்டர் இல்லையா, ஸோ அதனால இதை கொடுத்துருக்காங்க. இந்த திருத்த சட்டம் 2002 எதன் கீழே வருதுன்னா 51A கீழே வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, நடுவண் மாநில உறவுகள். ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவுகள் என்னன்னா, நடுவண் நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியா எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருக்கு. ஸோ இப்போ வந்து மத்திய அரசு நடுவண் அரசு இருக்குது அப்படின்னா இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்குமே எந்த மாநிலத்துக்குமே சட்டம் இயற்ற அதிகாரம் வந்து அதுக்கு இருக்குது. இது வந்து யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நடுவண் மாநில அரசு 7வது அட்டவணை, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை வந்து நடுவண் மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினை கூறுது. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. 7வது அட்டவணை வந்து நடுவண் மாநில அரசுக்கான அதிகார பகிர்வு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பட்டியல், அதாவது நடுவண் பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், 3 பட்டியல் இருக்குது. அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டியல் எத்தனை இருக்குது அப்படின்னா 97 மத்திய பட்டியல், 66 மாநில பட்டியல், 47 பொது பட்டியல் அதிகாரத்தை வழங்கியிருக்கு. ஸோ நடுவண் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. ஸோ மத்திய அரசு நடுவண் அரசுக்கான சொந்தமான பட்டியலில் வந்து நாடாளுமன்றம் அதிகாரத்தை செலுத்தலாம். மாநில அரசுக்கு சொந்தமான சட்டம் இயற்றும் பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் பெற்றிருக்குதான். ஆனால் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதை மத்திய அரசு சொல்லலாம். அடுத்தது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொது பட்டியல் உள்ள துறைகளில் வந்து சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் இருக்குது. ஸோ இப்போ மத்திய அரசு பட்டியலில் வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றும், மாநில அரசு பட்டியலில் வந்து மாநில அரசு சட்டம் இயற்றும், பொது பட்டியலில் வந்து ரெண்டு அரசுமே சட்டம் இயற்றலாம். ஆனால் அப்படி இயற்றும் போது ஒரு முரண்பாடு வருது அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், இவங்களுக்கு வேறு கருத்து இவங்களுக்கு வேறு கருத்து, 2 அரசுக்கும் வெவ்வேறு கருத்து இருக்கும் பட்சத்தில் நடுவண் அரசு என்ன சொல்லுதோ அதுதான் இறுதியானது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீட் எக்ஸாம் இருக்குது. நீட் எக்ஸாம் வந்து மாநில அரசு வேணாம், நீட் எக்ஸாமை வந்து தடை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனால் மட்டும்தான் MBBS படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இறுதி எதுனா மத்திய அரசு சொல்கிறது தான். அடுத்தது பாருங்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் வந்து 100 துறை இருக்குது, மாநில அரசு பட்டியலில் வந்து 61 துறை இருக்குது, ரெண்டுத்துக்கும் பொதுவாக 52 இருக்குது. ஸோ 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிருந்து
5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருச்சு. ஸோ மாநில பட்டியலில் இருந்த 5 துறையை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருச்சு. அது என்னென்னா கல்வி, காடு, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. உச்சநீதி மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம். ஸோ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அமைப்பு தவிர மற்ற நீதிமன்றத்தோட நீதி நிர்வாகம் இது எல்லாத்தையுமே பொது பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அடுத்து நிர்வாக உறவுகள் பாருங்கள். ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்க வந்து ரூல் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கான ஸ்டேட் மட்டும்தான், அந்த பிளேஸில் மட்டும்தான் அவங்க வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிதி உறவுகள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பகுதி 7 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 7 சட்டப்பிரிவு 268 to 293 வரைக்குமே 2 அரசுக்கும் இடையான நிதி சார்ந்த உறவுகளை சொல்லுது. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் நடுவண் அரசு சில வரிகள் வசூலிக்கப்பட்டு நடுவண் அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன. ஸோ இது என்ன சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 280. அடுத்து நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 ஆண்டு சர்க்காரிய குழுவினை நியமித்தார். அக்குழுவின் 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் நடுவண் அரசு செயல்படுத்தியது. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க, இதுவுமே ஒரு கொஷினாக கேட்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வந்து 1983 என்ன பண்ணுறாங்கன்னா 2 நடுவண் மாநில அரசுக்கான உறவை விசாரிக்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு குழு நியமிக்கிறாங்க. அது வந்து சர்க்காரிய குழு. இந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா 247 பரிந்துரைகளை வைக்கிறாங்க. அதில் வந்து 180 பரிந்துரை வந்து ஏற்றுக்கிறாங்க, நடுவண் அரசு ஏற்றுக்குது. அடுத்து பாருங்கள், பாக்ஸ் கொஷின் என்னன்னு பாருங்கள். 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கொஷினாக கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட் கொஷினாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். 1969 நடுவண் மாநில அரசு உறவு குறித்து ஆராய தமிழக அரசு எந்த குழுவை யாரோட தலைமை கீழே குழு நியமிச்சது அப்படின்னா டாக்டர் PV ராஜமன்னார் தலைமைக்கு கீழே. அடுத்தது பாருங்க, அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரைக்கும் சட்டப்பிரிவுலேருந்து அலுவலக மொழியை பற்றி விவரிக்கின்றன. ஸோ இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17. ஸோ அலுவலக மொழியை பற்றி சொல்கிற பகுதி எதுனா 17. என்ன சட்டப்பிரிவு அப்படின்னா 343 351 வரை. தொடக்கத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 14 மொழி தான் இருந்திருக்கு. 14 மொழி வந்து 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து 22 மொழியை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 14 மொழி தான் அங்கீகரிச்சிருப்பாங்க, இப்போ வந்து 22 மொழியை அங்கீகரிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 2004 ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. ஸோ செம்மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்பாடை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த செம்மொழி கொஷின் வந்து இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 6 மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அது எதுனா தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஒடியா. ஸோ இது இயர்ஸோட படித்து வச்சுக்கோங்க, இயர்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இயரில் எந்த மொழி செம்மொழியாச்சு அப்படின்னு சொல்லி டைரக்ட் கொஷினாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கூற்று, பொறுத்துக அந்த மாதிரி கூட கேட்கலாம். தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் வந்து 2005 ஆண்டு, தெலுங்கு 2008 ஆண்டு, கன்னடமும் 2008. ஸோ தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே செம்மொழியாக 2008 அறிவிச்சிருக்காங்க. மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. அடுத்தது பாருங்க, அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352.
ஸோ 352 சட்டப்பிரிவு வந்து தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு போர் அச்சுறுத்தலோ இல்லை வெளிநாட்டோட ஆக்கிரமிப்போட வெளிநாட்டிலேருந்து ஆக்கிரமிக்க வராங்க அப்படின்னும் போது குடியரசுத் தலைவர் வந்து சட்டப்பிரிவு 352 பேஸ் பண்ணி அவசர நிலையை அறிவிக்கலாம். ஸோ வந்து ஒரு போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அவசர நிலை வந்து வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுதம் ஏந்தி ஆயுதத்தோடு வந்து புரட்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான அவசர நிலைகள் வந்து எந்தெந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தேசிய அவசர நிலை எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 352. இந்த அவசர நிலை எந்த இயரில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 1962, 1971, 1975. ஸோ இப்படியுமே கொஷின் கேட்கலாம். கீழே இருக்க 4 இயரில் எது தவறானது, தேசிய அவசர நிலையோட தவறான வருஷம் எது, அறிவித்த வருஷத்தில் தவறான வருஷம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இயர் 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாநில அவசர நிலை. இது வந்து சட்டப்பிரிவு 356. இது எதுக்குன்னா, ஒரு மாநில கவர்மெண்ட் வந்து சரியாக ரூல் பண்ணல, அதோட சட்டம் எதுவுமே சரியாக இல்லைன்ற பட்சத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அங்கே நடக்கும். இதுக்கு மாநில அவசர நிலை சட்டப்பிரிவு 356. ஸோ நான் இந்த கொஷினுமே கேட்டிருப்பேன். ஆர்டிக்கல் 356 என்ன அப்படின்னு கேட்டிருப்பேன். ஸோ ஆர்டிக்கல் 356 வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி. எதனால் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும் ஒரு மாநிலத்தை அப்படின்னா, அந்த மாநிலம் சரியாக ரூல் பண்ணல, அந்த மாநிலத்தை தடுக்க முடியாத பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே இருக்கும். ஸோ இந்த மாநில அவசர நிலையின் கீழே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் நிர்வகிக்கப்படுகிறது. ஸோ அவருக்கு பதிலாக ஆளுநர் வந்து நிர்வாகம் பண்ணுவார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம். 1951. எந்த மாநிலத்தில்னா பஞ்சாப். அடுத்து பாருங்கள், நிதி சார்ந்த அவசர நிலை. இது வந்து சட்டப்பிரிவு 360. ஸோ இந்த 360 சட்டப்பிரிவு 360 கீழ் வந்து நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அவசர நிலை இது வரைக்கும் இல்லை. நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து பண நெருக்கமோ பண குறைபாடு ஏற்படுதுன்ற பட்சத்தில் இந்த நிதி அவசர நிலையை அறிவிக்கலாம். இது அறிவித்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேலரி கம்மி பண்ணுறது அந்த மாதிரி. பட் இது வரைக்கும் இது வந்து அறிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் இதுவுமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் சட்டம் பகுதி 20 368 சட்டப்பிரிவு 368வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி விவரிக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு அரசியலமைப்பு வந்து சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் டைரெக்டாக திருத்திட முடியாது. அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம திருத்த முடியும். அதை வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகுதி 20 368வது சட்டப்பிரிவில் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு சட்டத்தில் வந்து நம்ம திருத்தம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நாடாளுமன்றம் வந்து 2 அவையிலையும் சட்ட திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தணும். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த அவையில் வாக்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா 2 பங்குக்கு குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே அதை வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பணும். ஸோ நாடாளுமன்றத்தால் மட்டுமே சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அது நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் முடியும். மாநில சட்டமன்றத்தால் வந்து அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் பாருங்கள். அரசியலமைப்பு 368 சட்டப்பிரிவு 3 வகைகள். ஓகே, அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள் வந்து 3 வகைகள். இது வந்து 368வது சட்டப்பிரிவு பேஸ் பண்ணி 3 வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா
சாதாரணமாக நாடாளுமன்றம் வந்து ஒரு பெரும்பான்மை நிரூபித்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். அடுத்து சிறப்பு அறுதி பெரும்பான்மை 3/2 பங்கு பேர் ஐ மீன் 2 அவையிலுமே அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து 2 அவையிலுமே அறிவிக்கிறாங்க இல்லையா, அதில் 3/2 பங்கு பேர் ஓட் பண்ணுறது அந்த சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல்னா அதுதான். அடுத்தது சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு மாநிலம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களோட ஒப்புதலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின். குறு அரசியலமைப்பு இல்லை சிறு அரசியலமைப்பு எப்படி வேணால் கேட்கலாம். எதுனா அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம். அடுத்த அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் பாருங்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி எம்என் வெங்கடாச்சலய்யா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்புகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி MM பூஞ்சி தலைமையில் ஏப்ரல் 2007 ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது. ஸோ இந்த 3 உறுப்பினர்கள் கொண்ட ஆணையம் எதுக்குன்னா அரசியலமைப்பில் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக 2000 ஆண்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் யார் யார் இருக்காங்கன்னா தலைமை வந்து MN வெங்கடாசலய்யா தலைமை, நீதிபதி MN பூஞ்சி புதிய நோக்கத்தோட 2007 ஆண்டு. ஸோ 2000 ஆண்டு தலைமை வந்து வெங்கடாசலய்யா, அப்புறம் வந்து 2007 ஆண்டு நீதிபதி MM பூஞ்சி தலைமையில் இருக்குது. 3 உறுப்பினர்கள். ஸோ தலைமை ஒருத்தர் 3 உறுப்பினர்கள் கொண்டு இந்த குழு இருக்குது. ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைச்சரவை திட்டக்குழு வந்து 1946 அரசியல் நிர்ணய சபையால் சட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்டர் BR அம்பேத்கரோட கூற்றுப்படி சட்டப்பிரிவு அரசியலமைப்பு இதய மற்றும் ஆன்மான்னு சொல்கிறாங்க. அடுத்தது 2004 இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்தது. ஓகே, நான் கேட்ட 5 கொஷினுக்குமே ஆன்சர் சொல்லிட்டேன். அடிப்படை கடமைகள் எந்த திருத்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டதுன்னா 42வது திருத்த சட்டத்தில் 1976. இது செகண்ட் கொஷினாக கேட்டேன். 42வது திருத்த சட்டம் 1976 அடிப்படை கடமைகள் சேர்த்தது. அப்போ யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருக்குது, நாங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 5 கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்டில் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எதுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களை மாதிரி தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.